மாடு இவ்வளோ சீரியஸாகுது. ஆளுங்க யாரும் எல்லாம் போயிட்டாங்களே. எங்கே போயிட்டாங்க? உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. நான் வேறு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. ஓனர் யாரும் இல்லை. மாடு வேறு சாகிற கண்டிஷனில் இருக்குது. ஓனர் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்குற தவறு தான். இருந்தாலும் மாட்டு உயிரை காப்பாற்றணும் இல்லையா? அதனால் வேறு வழி இல்லை, நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான். ஆளுங்க வீட்டில் ஓனர் யாரும் இல்லை. மாடு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் மாடு இறந்துடும். அப்போ நம்ம விட முடியாது. மன்னிச்சுக்கோங்க மக்களே, நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாடு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் இறந்துடும். நைட் டைம் எமர்ஜென்சி, ஆள் யாரும் இல்லை, நம்மளே பண்ண வேண்டியது தான். ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. அம்மா, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? மா, வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியலையே. மாடு இப்படி விட்டு கிடக்குது. இவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்க ஓனர். என்னடாப்பா அது என்னன்னு தெரியலையே. மாடு காலியாகிட்டுருக்கோம். ரொம்ப சீரியஸாக கிடக்குது. ஆளுங்க யாரும் இல்லை, நம்மளை தவிர இங்கே யாரும் இல்லை மக்களே. ஓ சாமி. அண்ணா, மொத்தமாக ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து நேரடியாக கூப்பிட்டார் இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லை ஒருத்தருது அப்படின்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தால் இங்கே யாருமே இல்லை. மாடு மட்டும் ரொம்ப டேஞ்சரஸான நிலைமையில் கிடக்குது. வேறு வழி இல்லை, நம்ம தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றி ஆகணும். இன்றைக்கி மாடுனோட உயிர் நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி. என்ன பண்ணுறது? காலங்காலத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்மளே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓனர் யாரும் இல்லை, எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப வயிறு உப்புசம் ஆகிடுச்சு. மாடு கொஞ்ச நேரம் விட்டால் மாடு இறந்துடும். மாட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஓகேம்மா, ரெடியாக இரு. கொஞ்ச நேரம் இரு. மாடு ரொம்ப உயிர் போராடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி. ஓகே. இருமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கா. அவ்வளோதான், ரெடி ஆகிடு வேறு. ஓனர் எங்கே போயிட்டாங்கன்னே தெரியலையப்பா. இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் வந்து வண்டி சவுண்டு கூட கேட்டு எந்திரிக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளால் ஒரு உயிர் காப்பாற்றினா அதுவே போதும்ப்பா. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மாட்டை விட்டுட்டு எங்கே போனீங்க? என்ன பார்க்கறதுக்கா? நீங்கள் வரவே இல்லைங்களே. நான் வரல, அவர் சம்பத்தில் வந்தாங்க. மாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலியாக இருக்குது மாடு. நீங்கள் இங்கே மாட்டை விட்டுட்டு அங்கே போயிட்டு இருக்கிறீங்களே நீங்கள். தண்ணி ஒரு பைக்கில் எடுத்து வந்துடுங்க. பக்கெட்லையா? ஆ நீங்கள் இங்கே தங்கவே இல்லையா? இங்கே தங்கவே இல்லையா நீங்கள்? இல்லை, இப்போதான் நைட்டே சொல்லி தான் அன்றைக்கி பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் இங்கே தங்கியிருந்தீங்களா இல்லையா? இங்கே தான் இருந்தோம். அப்புறம் மாடை விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்போ ஃபோன் பண்ண சம்பத்தனை ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லையா? ஆ, அவர் திருச்சி அப்புறம் தான் நேரம் வந்தது. இப்போ அப்படிங்க. மாடு இவ்வளோ இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா மாடு செத்துருக்குங்க. ஓஹோ, இல்லைங்க தெரியுது. ஆனால் நீங்கள் அவர் ப்ராப்ளம் முன்னாடியே சாயந்தரமே பார்த்து சொல்லியிருந்தா கூட வந்து பார்த்துக்கிட்டீங்க. இது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க. முக்கியமான நேரத்தில் பார்க்கணும். லேட் பண்ணால் மாடு போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவும் பிரயோஜனம். முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோமா. இப்போ முன்னாடி சொல்லியிருந்தா கூட அப்புறம் நைட்டு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்களே. நைட் நான் இல்லை, நைட்டு வந்து 10 மணிக்கு வந்துட்டேன் நான். ம், அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட ஆகிக்கும். வயிறெல்லாம் உப்பிச்சு பாருங்க. உப்பிச்சு. அது நானும் மாடு செத்துருச்சுன்னு தான் நினச்சேன். பக்கத்தில் வந்து பார்த்தா உயிர் இருந்துச்சு. அதுக்கு தான் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நானும் போயிருக்கேன். சும்மா ஒன்றும் பக்கம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணி கூட. இல்லை இல்லை, வந்து 5 மணிக்கு ஃபோன் பண்ணது எனக்கு அப்பயே அனுப்பியிருந்தா கூட நான் 4 மணிக்கு கிளந்தாங்களாம். இப்படி வந்து வச்சு ஊற்றுங்கம்மா. நைட்டு அது யார் நைட்டு பில்லு தின்னு. நீங்களும் பார்த்தீங்கல்ல, பார்க்காதீங்க. இல்லை, பில்லு தின்னலன்னு சொன்னேன். நமக்கு இதை பற்றி தெரியாது இல்லையா? சொல்கிறேன் விடாதுங்க. மாடு போனதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைங்களே. லைட்டு பேட்டரி தான் எடுத்து வந்துருங்கம்மா. ஆளுங்க இல்லைன்னா வைத்தியமே பண்ணக்கூடாது. மாடு சாகிற கண்டிஷன்லாம் நானே குளுக்கோஸ் ஊசியெல்லாம் போட்டு ஒரு பாட்டில் இறங்கி இன்னொரு பாட்டில் விட்டு. சரி, தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்களான்ட்டு தான் ஓடி வந்தோம்ப்போ. என்னென்னது? தெரிஞ்சவங்கிட்டு வருவீங்கன்ட்டு என்ன மாதிரி தான் வந்தாங்க கூப்பிடலான்ட்டு. எல்லாத்துக்கும் வராங்களா இல்லையா? ஆமாம், தெரியாதவங்களா இருந்தாலும் வந்து தான்மா ஆகணும். தெரிஞ்சவங்க மாடு உயிருக்கு போராடுது, இந்த டைமில் வர்றாமன்ட்டு அப்படிங்க. அது இறக்கத்தில் ஏற்படுத்திட்டு இருந்தேன். நைட் 2 மணிக்கு வந்து பார்த்தேங்க. படுத்துட்டு தான் இருந்துச்சு. விடாதுங்கம்மா, நான் தான் சொல்கிறேனே, ஒரு 10 நிமிஷம் லேட் இருந்தாலும் மாடு சேர்த்துருக்கோம்மா. ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. பாருங்க, மாடு எங்கே இருக்குது பாருங்க. தேக்கி தேக்கி வந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சு. பாட்டில் போட்டுருங்க. பாட்டில் போட்டிருங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சா விடுங்க அந்த இடத்துல. அது பாட்டிலே போட்டுருங்க, அதுலேயே போட்டுருங்க.
மாடு நல்லா பிடிச்சிட்டு வாங்க இந்த பக்கம். அப்படியே நீங்கள் கட்டுறதுக்கு எங்கே இடம் இல்லையா? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மாடு தான் இருக்குது. காலையில் பார்க்கலான்னாங்க. காலையில் மாடு போனதை தான் பார்த்துருவீங்க. காலையில் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன கம்பத்துக்கு ஃபோன் பண்ணலாம், உள்ளூர்காரர் வருவாங்க அப்படின்னு. மூக்கில் கரசமே வந்துச்சு பாருங்க, தெரியுதா? ஆமாம் ஆமாம். இவ்வளோ தான் விடக்கூடாது. மாடு கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிட்டு குறை ஏறி மூச்சு தண்ணி புறையிடுது. சரி, மூக்கெல்லாம் துணி எடுத்து தொடச்சி விட்டு